விபத்தில் சிக்கி இறந்த பின்பும் 12 மணி நேரமாக நெருக்கமானவர்களுக்கு போன் செய்த இளைஞர். இது எப்படி சாத்தியம்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவில் ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த பின்பு அவரது செல்போனிலிருந்து அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு 35 முறை போன் சென்றுள்ளது. இது குறித்து முழு விவரங்களை பார்ப்போம் வாங்க. இந்த உலகில் நடக்கும் பல விஷயங்கள் வினோதமாகவும் மர்மமாகவும் விளக்கமே அளிக்க முடியாத அளவிலும் இருக்கும். அப்படியான விஷயத்துக்கு பின்னால் என்னதான் நடந்திருக்கும் என பல யூகங்கள் இருக்கும். இப்படியாக அமெரிக்காவில் ஒருவர் இறந்து 12 மணி நேரம் வரை அவரிடமிருந்து பல போன் கால்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளது. இதை பற்றி முழுமையாக காணலாம் வாருங்கள். 1950ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி கலிபோர்னியா மாகாணத்தில் பிறந்தவர் சார்லஸ் இ. பெக். இவர் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் ஏஜென்ட்டாக சால்ட் லேக் விமான நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இவர் வேன் நியூஸ் விமான நிலையத்தில் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார். அங்கு வேலை கிடைத்தால் தனது காதலி ஆண்ட்ரியாவை திருமணம் செய்துவிட்டு ஒன்றாக வாழலாம் என முடிவு செய்தார். இதற்கிடையே பெக்கிற்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி இருந்தது. இந்நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி நேர்காணலுக்காக இவர் லாஸ் வேகாஸ் சென்று அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலம் மூர்பார்க் செல்ல திட்டமிட்டிருந்தார். அங்கு அவரது காதலி ஆண்ட்ரியா அவரை பிக்கப் செய்து நேர்காணல் நடக்கும் இடத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர். லாஸ் வேகாஸ் வந்திறங்கியவர் மெட்ரோ ரயிலில் ஏறினார். அந்த ரயிலில் அப்பொழுது 225 பேர் பயணித்தனர். ரயிலை ரயில் இன்ஜினியர் ராபர்ட் சேன்சேஸ் என்பவர் இயக்கினார். இந்நிலையில் ரயில் சாட்ஸ்வோர்ட் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஒரு மெட்ரோ ரயிலுடன் மோதியது. இந்த விபத்து அமெரிக்காவின் மிகப்பெரிய ரயில் விபத்தாக மாறியது. இந்த விபத்தில் 135 பேர் காயமடைந்தனர். 25 பேர் பலியாகினர். இந்த விபத்தில் பெக்கும் பரிதாபமாக பலியாகிவிட்டார். ஆனால் இந்த தகவல் பெக்கிற்காக ரயில் நிலையத்தில் காத்து கொண்டிருந்த அவரது காதலி ஆண்ட்ரியாவுக்கு தெரியாது. ரயில் விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் ஆண்ட்ரியா ரயில் விபத்து குறித்த செய்தியை ரேடியோ மூலம் கேட்டறிந்தார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். அவரது காதலன் பெக் உயிருடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறார். ரயில் நிலையத்துக்கு சென்று அங்கு தன் காதலன் குறித்து ஏதாவது தகவல் கிடைக்குமா என தேடி வருகிறார். இந்நிலையில் ரயில் விபத்து நடந்து 11 மணி நேரம் ஆகிவிட்டது. இந்த 11 மணி நேரத்திற்குள் பெக்கின் செல்போனில் இருந்து அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு பல்வேறு போன் கால்கள் வந்தது. போன் கால் வருவதை பார்த்ததும் தனது காதலன் உயிருடன் தான் இருக்கிறார் என நினைத்தார் ஆண்ட்ரியா. ஆனால் போனை எடுத்த பொழுது எதிர்முனையில் வெறும் அமைதி மட்டுமே நிலவியது. ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை இவரது செல்போனில் இருந்து பலருக்கு போன் சென்றுள்ளது. ஆனால் யாரிடமும் பெக் பேசவில்லை. வெறும் அமைதி மட்டுமே நிலவியுள்ளது. இந்த 11 மணி நேரத்தில் ஆண்ட்ரியாவுக்கு மட்டும் 35 முறை பெக் செல்போனில் இருந்து போன் செய்துள்ளார். இது மட்டுமல்ல, பெக்கின் குழந்தை, சகோதரன், தங்கை, தாய் உள்ளிட்ட பலருக்கு விபத்து நடந்ததற்கு பிறகு பல முறை போன் கால்கள் சென்றுள்ளது. ஆனால் பெக் யாரிடமும் பேசவில்லை. இதற்கிடையில் இவர்கள் பெக்கின் செல்போனிற்கு போன் செய்த பொழுது அது தானாக வாய்ஸ்மெயிலுக்கு சென்றுள்ளது. இவர் போனை எடுக்கவில்லை. இந்நிலையில் விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் முடக்கிவிட்ட நிலையில் இவர்களுக்கு போன்கள் வந்த வண்ணம் இருந்தன. மாலை 4:45 மணிக்கு விபத்து நடந்த நிலையில் மறுநாள் அதிகாலை 3 மணி வரை இவரது செல்போனில் இருந்து விட்டு வேறு வேறு நபர்களுக்கு கால்கள் சென்று கொண்டிருந்தன. ஆனால் யாரிடமும் யாரும் பேசவில்லை. 3 மணிக்கு பிறகு யாருக்கும் போன் கால்கள் செல்லவில்லை. இந்நிலையில் மீட்பு பணியின் போது பெக்கின் உடல் அதிகாலை 4 மணிக்கு இடர்பாடுகளுக்கு இடையே மீட்கப்பட்டது. அவரது உடலை ஆய்வு செய்த டாக்டர்கள் பெக் விபத்து நடந்த உடனே இறந்துவிட்டார், அவர் உயிருடன் போராடியிருக்க வாய்ப்பே இல்லை என்றனர். அவர் உயிர் பல மணி நேரங்களுக்கு முன்பே பிரிந்து விட்டது என அறிக்கை அளித்தனர். அப்படியானால் அவரது செல்போனில் இருந்து சுமார் 11 மணி நேரம் போன் செய்தது யார்? இந்த செய்தி வெளியானதும் இது குறித்து பல தரப்பட்ட விசாரணை நடத்தப்பட்டது. அதில் பல தியரிகள் இந்த கால்கள் குறித்து சொல்லப்பட்டன. சிலர் செல்போன் எதன் மீதாவது பட்டு தெரியாமல் கால் சென்றிருக்கலாம் என கூறினர். ஆனால் செல் வந்தவர்களின் பட்டியலை பார்த்த பொழுது பெக்கிற்கு பிடித்தமான நபர்களுக்கு மட்டுமே போன் சென்றுள்ளது. அவரது செல்போனில் உள்ள எல்லா நம்பருக்கும் போன் செல்லவில்லை. அதுவும் ஒரே நம்பர் இல்லாமல் மாறி மாறி வேறு வேறு நபர்களுக்கு போன் சென்றுள்ளது. சிலர் அவர் விபத்தில் சிக்கியதை தெரிந்ததும் வேண்டுமென்றே அவரது செல்போனை ஹேக் செய்து மற்றவர்களை ஏமாற்ற இப்படியாக செய்திருக்கலாம் என கூறினர். ஆனால் பெக் இந்த ரயிலில் பயணிப்பது அவரது காதலி ஆண்ட்ரியாவை தவிர யாருக்கும் தெரியாது. இவரது கால்கள் வரும்பொழுது கூட இவருக்கு தெரிந்தவர்களுக்கு இவர் ரயில் விபத்தில் சிக்கிய விஷயமே தெரியாது.
சிலர் இவர் இறந்த பின்பு இவரது ஆன்மா மூலம் இவருக்கு நெருக்கமானவர்களுக்கு பேச முயற்சி செய்துள்ளார், ஆனால் இவரால் பேச முடியவில்லை என கூறியுள்ளனர். ஆனால் இது வெறும் நம்பிக்கைதான். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று தெரியுமா? இவர் உடல் மீட்கப்படும் பொழுது அவர் அங்கு பயன்படுத்திய செல்போன் யாருக்கும் கிடைக்கவில்லை. இடர்பாடுகளுக்கு நடுவே சிதறி போயிருக்கலாம் என சிலர் கூறுகின்றனர். அப்படி சிதறி இருந்தால் எப்படி போன் போயிருக்கும்? இந்த கேள்விகளுக்கு யாரிடமும் பதில் இல்லை. இதுவரை இந்த மர்மத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சம்பவத்திற்கு பின்னால் என்ன மர்மம் இருக்கிறது என உங்களுக்கு தோன்றினால் கமெண்டில் சொல்லுங்கள்.